ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவிடைக்கழி முருகன் கோவில். ஸோ கருவறைக்குள்ளெல்லாம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர், திருவிடைக்கழி முருகன். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு, இந்த கோவிலுக்கு வந்தாலே நம்ம வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போனதா சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நாங்கள் இங்கே வருவோம். ஸோ இந்த கோவிலுக்கு வர்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகரும் கூட. இது வந்து குரா மரம். இந்த மரம் வந்து ரொம்ப விசேஷமான மரம் இந்த கோவிலில். இந்த மரத்துக்கு ஒரு ஸ்டோரியே உண்டு. ஸோ இந்த மரத்துக்கு கீழே நம்மளோட வேண்டுதலை வச்சு நம்ம வந்து வேண்டிக்கிட்டு தீபம் போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாளெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே தான் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி அந்த பூஜை எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மரத்துக்கு கீழே வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சு இங்கே உட்காந்து நம்ம வந்து நம்மளோட வேண்டுதல்களை மனசார வேண்டிட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஐயா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்குது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஸோ நம்ம என்னென்ன ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், இந்த கோவில் வரலாறு என்னென்னு சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். தரங்கம்பாடியில் ஹிரண்யாசுரனை வதம் செய்து அந்த உயிர் வத பாவத்தை போக்குறதுக்காக இந்த ஸ்தல விருட்சமான குராமரத்தின் அடியில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி பூஜை செய்கிறார். பூஜைக்கு சந்தோஷப்பட்ட சிவபெருமான் காட்சி கொடுத்து தன்னுடைய பாவத்தை போக்கி தன்னுடைய ஸ்தானத்திலே இடம் கொடுத்து 2 பேரும் ஒரே இடத்துல ஆட்சி செய்கிறார். தேவசேனா திருமண கோலத்தில் காத்துட்டு இருக்காங்க. சோழ நாட்டு செந்தூர் என்று அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். நன்றிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வெற்றிலை தீபம் எவ்வளோ பேர் போட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த குரா மரம். ஓகே, இங்கே குழந்தை இல்லாதவங்களாம் வந்து தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தொட்டில் கட்டி இதில் ஒரு பொம்மையும் படுக்க வச்சுங்க பாருங்கள். ஸோ குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனாக்கா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து சீக்கிரமே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஐதீகம். ஸோ இங்கே அவ்வளோ பேர் வெற்றிலை தீபம்